முதல்வர் ஜெயலலிதா உட்பட அரசியல் கட்சி தலைவர்களின் வாகனங்கள் பாரபட்சமின்றி சோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சியினரின் முறைகேடு குறித்து புகார் அளிக்க சனிக்கிழமையன்று புதியதாக இணையதள தகவல் பதிவேட்டை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பறக்கும் படையினர் மீதான புகார் மீது தீவிர விசாரணை நடத்தி அந்தந்த மாவட்ட கலெக்டர்களுக்கு தகவல் தெரிவித்த பின்னரே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். தேர்தல் விதிமீறல் தொடர்பாக இலவச அழைப்பான 1950 எண்ணில் இதுவரை 80 புகார்கள் வந்துள்ளதாகவும், வழிபாட்டு தலங்களில் பிரச்சாரம் செய்தால் அரசியல் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரவீன்குமார் தெரிவித்தார். வேட்பாளர் மனு தாக்கல் விவரங்களை 6 மணிக்கு மேல் தேர்தல் ஆணைய இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறியவர், வேட்பாளர் மனு தாக்கல் விவரங்களை 6 மணிக்கு மேல் தேர்தல் ஆணைய இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறியவர், இதுவரை 13 கோடியே 16 லட்சம் ரூபாய் பணமும் 6 கோடியே 56 லட்சம் ரூபாய் பரிசு பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஹெலிகாப்டர், கார் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சியினர் செல்லும் வாகனங்கள் பாரபட்சமின்றி சோதனை செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார். லஞ்சம் கொடுக்குறாங்களா, அதுக்கு போட்டோ வீடியோ அனுப்ப வேண்டியிருந்தா ஏற்கனவே 3 சிஸ்டம் ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம். ஒரு சிஸ்டம் இருக்கு, நம்ம பிசிக்கலி சிடி கொடுக்கலாங்க. ரெண்டாவது சிஸ்டம் தட் இமெயில் அட்ரஸ் நம்ம கொடுத்தோம். அந்த இமெயில் அட்ரஸ் ஈச் டிஸ்ட்ரிக்ட் தனித்தனி இமெயில் அட்ரஸ், அந்த இமெயில் அட்ரஸ் அட்டாச் பண்ணி நீங்க இமெயில் மூலமா நீங்க அனுப்பலாம். மூணாவது சிஸ்டம் நம்ம இது இப்போ 2 லான்ச் ஆகும். ஒன் இஸ் வெப்சைட்ல நேரா கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணலாம். நம்மளே வெப்சைட்ல போய் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணலாம். 4வது யார்கிட்ட ஆண்ட்ராய்டு போன் இருக்கு, அந்த போன்ல இருந்து நேரா போட்டோ எடுத்து நேரா நம்ம வெப்சைட் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து எங்கே நீங்க பாக்குறீங்க அதை கிளிக் பண்ணி நேரா அனுப்பலாம். கேஷ் இஸ் 13.16 crores, நான் கேஷ் 6.56 crores, total 19.71 crores. Individual complaint வரும்போது we have talked to also நாமக்கல்ல வந்து some reports of vehicles coming arranged by government officials nama vandada, so we have asked for inquiry to be done on that also in case of so we are taking, as far as we are concerned, for us all parties are equal. Any meeting is a meeting and any vehicle coming for whichever party campaign will be dealt equally. Ange airport kidiyade helipad la ange nama flying squad is supposed to check the helicopter once it lands. They are supposed to for any landing they have to take a permission of the district election officer 24 hours, at least 24 hours before. So then a flying squad will be sent to the helipad. So after the VVIP comes, the helicopter will be checked. No frisking will be done. Frisking panna matam, but helicopter will be checked for any. அனைத்து ஓட்டுச்சாவடியிலும் அடிப்படை வசதிகள் செய்து தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரவீன்குமார் தெரிவித்தார். இந்நிலையில் ஏப்ரல் 24ஆம் தேதி லோக்சபா தேர்தலை முன்னிட்டு தமிழகத்திற்கு அரசு பொது விடுமுறை விடப்பட்டுள்ளதாக தமிழக தலைமைச் செயலாளர் ஷீலா பாலகிருஷ்ணன் அறிவித்துள்ளார்.